சரியா பசிக்குது என்ன நான் அப்படியே ஏர்லியாகவே வந்துட்டேன், பிஸ்கெட்டோட வந்துட்டேன். இன்றைக்கு கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை. சூப்பு வந்துட்டுது, சூப் குடிக்கப்புறம் மற்றது சிக்கன் வந்துட்டு. எப்படி இருக்கு அப்போ ஹோண்டா சிவிக் எப்படி இருக்கு? சிஆர்வியை ஓடிட்டு நீங்கள் ஹோண்டா சிவிக்கோட உங்களுக்கு எப்படி இருக்கிறது? சூப் வந்து இவ்வளவு தான் மிஞ்சினது என்ன. அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். நாங்கள் இப்போ எங்கே போய்க்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் மார்க்கம் என்ற இடத்துக்கு போய்க்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை. பாருங்க, மழை வந்து தொடர்ச்சியாக வந்து பெய்து கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் இரவு வந்து மழை வந்து பெய்ய ஸ்டார்ட் பண்ணது, அப்படியே தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, கூடுதலான சினோக்கள் வந்து கரைஞ்சிட்டுது. வீதி ஓரங்கள் மற்ற எங்கள் பக்கம் இருந்தெல்லாம் பாருங்க கரைஞ்சிட்டுது. ஒரு சில சினோக்கள் மட்டும்தான் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை எச்சரிக்கை வந்து ஒன்டாரியோவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மழையோடைய எல்லாம் போயிடுமான்னு நினைக்கிறேன். 1 வீக்கு முன்னே இது வந்து சினோவாக காட்டினது, இப்போ மழையாக மாறிட்டுது. இனி வந்து குளிரானு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இன்றைக்கு வெதர் வந்து ஃபோலில் நிற்கிது, அதால் ஓரளவு ஓகே. 4 பாகை செல்சியஸில் நிற்கிது. நான் இப்போ பயணம் செய்கிற வீதி வந்து 407. மழை துவானங்களுக்கு என்ன தெரியல, இந்த நுவரேலியா பக்கம் இருக்கிற மாதிரி தான் கிடக்கு. பாருங்க, அந்த புகார் கூட்டங்கள் மாதிரி எல்லாமே வந்து ஆவியாகி மேலே போகுது. தண்ணி இவாங்க எல்லாம் புகையை அடித்து போய் தான் இங்காலே பக்கம் தான் கூட வேறு. நல்லா தான் இருக்கணும் இந்த வித்தியாசமான கிளைமேட். இப்படியான கிளைமேட் தான் எனக்கு விருப்பம். சூப்பராக தான் இருக்கு உண்மையிலே. இன்றைக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோம்ன்றதை அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்றதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறோம்ன்றதை பார்க்கலாம். மார்க்கம் வந்தாச்சு, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. முன்னுக்கு அண்ணா நிற்கிறார். என்னென்னா சிட்டியான மழை பாருங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் வெளியில் இருந்து இப்போ வீடியோ எடுக்கல, அதான் பெரிய வந்தேன். ஓகே, பார்க்கலாம். வீடியோ எடுத்துகிட்டு இப்போ வெளிக்கிட்டாச்சு. இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் எங்கேயே போகிறோம்னு சொன்னால் இப்போ சித்தாடிக்கு தான் போகிறோம். சித்தா வந்து பக்கத்தில் நிற்கிறேன், அவ்வளோ பெரிய தூரம் இல்லை. சரி மக்களே, இப்போ என்னென்னா நேரம் வந்து 4 மணி ஆகிட்டுது. இந்த நேரம் என்ன மாதிரி போகணுன்ட்டு எனக்கு தெரியலை. ரெனோவேஷன் வீடியோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே சித்தா சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட்ன்றார். ஸோ அப்போ அதில் மினக்கட்டு போச்சு என்ன. அப்படியே இப்போ நாங்கள் பசிக்க வளைக்கிட்டு இப்போ எங்கே போகிறோம்? சைனீஸ் ஃபெட்ரிக்ஸ் சாப்பிட போகிறோம். ஃபெட்ரிக்ஸுக்கு தான் போகிறோம் இப்போ சாப்பிட்றதுக்கு. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ அலுவலும் இருக்குது. பாப்போம் அப்படி என்னென்ன செய்கிறோமன்றதை தொடர்ச்சியாக பாருங்கோ. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு போகிறோம். போமா, ஆரம்பிப்போம். இன்றைக்கி கனடாவில் வந்து மழை இப்போ கொஞ்சம் விட்டுட்டு போல் இருக்குது. நாங்கள் விரைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க சரியான மழை. அப்படியே பாருங்க, நாங்கள் இப்போ இதால் போகிறோம், டப்ஸகோட்டெல்லாம் போகிறோம். இன்றைக்கு நேராக போகணும் என்ன. நாங்கள் இப்போ வந்துட்டோம் ஃபெட்ரிக். என்ன வந்து சாப்பிட்றீங்களா இங்கே? நான் ரீசெண்டாக ஒரு 3 தடவை சாப்பிட்ருக்கேன். ஓகே, 2 மாதத்துக்கு. நல்லா இருக்குமா இப்போ? ஃபெட்ரிக் ரெஸ்டாரண்ட் சைனீஸ். இந்த பாம்பு கறி எல்லாமே இருக்குமா? நண்டு, பாம்பு. சரி மக்களே, இப்போ வந்தாச்சு ஃபெட்ரிக் ரெஸ்டாரண்ட்லாம் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிடுவோமா? ஆரம்பிப்போமா? சரியா பசிக்குது என்ன நான் அப்படியே ஏர்லியாகவே வந்துட்டேன், பிஸ்கெட்டோட வந்துட்டேன். ஸோ அப்போ இன்றைக்கி சாப்பிட போகிறோம். என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கிறோம்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் அண்ட் கார்ன் சூப், சிக்கன் பகோடா. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பகோடா, மற்றது கார்ன் அண்ட் சிக்கன் சூப். அவ்வளோதான், எல்லாமே சிக்கன் வகையில் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு சொல்கிறோமா? நிறைஞ்ச இது என்ன ஸ்பைசியான நம்ம போட்டா சரி போட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே என்னென்ன செய்கிறோம்ன்றதை பாருங்கோ. ரெடியோ சாப்பிட பசிக்குது என்ன. ஏன்னா இப்போ நேரம் 4:23 ஆகிட்டு, சிட்டியாக லேட் ஆகிட்டு சாப்பிட. நேற்றும் லேட், இன்றைக்கும் லேட். என்ன சொல்லுவாங்க, பூமம்பில் இருக்கிறதால அங்கே இங்கே வேலை இருக்கிறதால
இங்கேயும் சாப்பிடணும். இப்போ இங்கேருந்து அங்கே போயிடலாது, அங்கே இருந்தா இங்கே வரையில. ஸோ அங்கே வீட்டில் சாப்பிடலாம், இங்கேருந்து போய் அங்கே சாப்பிட்டு வர்றேன்னு சொன்னால் அது போய்க்காத. ஸோ எல்லாமே பிரச்சனையாக தான் கிடக்கு. என்ன செய்கிறேன்னு. தேங்க்யூ. சாப்பாடு முதலாவது சூப் வந்துட்டுது, சிக்கனும் கோணும். என்ன சூப் வந்துட்டுது. இப்போ சூப்பை குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கானே. என்ன சூப் வந்துட்டுது. சூப் குடிக்கப்புறம் மற்றது சிக்கனும் வந்துடுது. என்ன சிக்கன்? சிக்கன் பக்கோடா. சிக்கன் பக்கோடா சூப்பராக இருக்குது. ஸ்பைசி ஆட் பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் முட்டாலே சரி போடாக்கு. வரல. எப்படி கஜிதா? கொஞ்சம் ஸ்பைசி எம்பிட்டு குடிச்சா தான் நல்லா இருக்கு. கொஞ்சம் வேறங்க ஸ்பைசி 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 லவ்வர்ஸ் நல்லா இருக்குண்ணே. சூப்பராக இருக்குங்க. வேங்க ஒரு ரத்த கலருக்கு வந்து இப்போ சூப்பே காணும் போட. தேங்க்யூ. நல்லா தான் இருக்கேண்ணே. நீ தான் சொல்லணும். நான் நல்ல தண்டை பண்ண தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நல்லா இருக்கு வளமையாக சாப்பிட்றது. தனியாக சூப்பே வந்து குடிக்கலாமே. நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் ஏற்றல பசி. அதான் ஆனால் நாங்கள் ஓட பண்ண சூப் வந்து 4 பேர் குடிக்கிறோம் காணும். வாங்கும். இதை பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. அது தேசி பிஎம் சாப்பிடல. சூப் வந்து குடிச்சு முடிஞ்சது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இவங்களோட சாப்பாட்டில் என்ன நன்மைன்னு சொன்னால் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த ஹெவியாக ஃபீல் ஆகாது. என்ன அதோட அந்த வயிறு வந்து இந்த டைட்டாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. எவ்வளவும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். கணக்கு சாப்பிடலாம் இவங்களோட சாப்பாடு. ஆனால் முதல் நாம் வந்து இது சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் அருவருப்பு மாதிரி. இப்போ பழகிட்டு. சூப் வந்து இவ்வளவு தான் மிஞ்சினது. என்ன மீன்ஸ் கடைக்கு வந்து பெப்சி குடிக்கக்கூடாதான் சூப்பு குடித்தா. பட் என்ன செய்யறேன் நல்லா பழகிட்டு. சித்தாவுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தான். என்ன இது குடித்தா இன்னும் சாப்பிட அளவு சாப்பிடலாம் போலாங்களா. பகோடா சிக்கன் உண்மையில சூப்பராக தான் இருக்குது. சரி மக்களே, நாங்கள் இப்போ சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து வெளியில் போக போகிறோம். லெட்ஸ் கோ. கடைக்குள்ளே வாரதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த கடைக்குள்ளே வாங்கோ விராத மாதிரி தான் இந்த கதை இழுக்கணும். சித்தா சொல்கிறது புஷ். ஓ காத்தா. சித்தா விடுங்க வார. ஓகே, நல்லா தான் இருந்தது சாப்பாடு உண்மையிலே. இன்றைக்கு சித்தா தான் பே பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் லஞ்ச். தேங்க்யூ ஃபார் யுவர் லஞ்ச். ஏ மாறி மாறி பே பண்ணுறானே. ஓகே, எப்படி இருக்கு அப்போ ஹோண்டா சிவிக் எப்படி இருக்கு? சிஆர்வியை ஓடிட்டு நீங்கள் என்ன ஹோண்டா சிவிக்கோட உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது சரியான பதிவாக இருக்கு. நீ வேற பதிச்சு தான் வச்சிருக்கேன். பட் ஓகே தான் இருக்குது. கம்பர்ட்டோட தான் இருக்குது. பட் அதோட கம்பேர் பண்ணி அது உயரத்துலேருந்து போகிற மாதிரி இருக்குது. நாட் பேட். எனக்காலம் ஓடல தானே. நான் இப்போ அதுவும் வாங்கி ஒரு மாதம் முதல் கார் தான் ஓடினேன். நிறைய காலம் ஓடிட்டு இது ஓடத்தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் ஜிடிஎஸ் ஸ்கொயர் மாலுக்கு தான் போகிறோம். வீடியோ வந்து எடுக்கணும்.
எனக்கு இந்த ஸ்காப்ரோவில் பிடிக்காது என்ன சொல்லுமா, ம் எங்கே வந்தாலும் இந்த பார்க்கிங்ன்றது சிட்டியான ஒரு பிரச்சனை என்ன. இதை விடுவோமா அங்கே விடுவோம் ஏன் அங்கே நான் விடுவோம். நம்ம போட்டுக்கு மேலே விட்டு வச்சோம் அதில் விடுவோம். வேலை வந்து முடிந்து விட்டது. இப்போ நான் வந்து சித்தா விடாமல் போகிறேன். இன்றைக்கு நான் வந்து பேக்குக்கு பிளானாக லேப்டாப் எல்லாம் கொண்டு தான் வந்தேன். ஏன்னா ஒரு வீடியோ வந்து இப்போ வீட்டை போய் சித்தா வீட்டை போயிட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணணும். வீட்டை எடிட் பண்ண போகிறீங்க? வீட்டை எந்த எடிட் பண்ணலாமோ தெரியா பார்ப்பேன். அதுவும் எடிட் பண்ணி போட தான் பண்ணும். ட்ரை பண்ணுறானே என்ன. சரி மக்களே, இப்போ நேரம் சரியாக 7:51 போமம்பேல் நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இனி வீட்டை போயிட்டு 100 Day சேலஞ்சில் அந்த வீடியோ வந்து டிக்டாக் சோஷியல் மீடியாக்களில் போடணும். எல்லாம் கரெக்டெல்லாம் ஆரம்பிக்கட்டா பயணத்தை. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கும் பெறுவேன். ஓகே சார், சந்திப்பா. ஓகே பாய். போமம்பேல் நோக்கி பயணம்.